அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருஷம் உங்க எல்லோருக்குமே சிறப்பான ஆண்டா அமையட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு ரெண்டு முக்கியமான குட் நியூஸோட நான் வந்திருக்கேன். ரெண்டுமே சென்னை மெட்ரோ சம்பந்தமானது. ஒன்று திருமயிலி மெட்ரோ ஸ்டேஷனுடைய இன்ஜினியரிங் மேஜிக், அடுத்ததா வடபழனி டு பூந்தமல்லி டிப்போ பத்தியான ஒரு முக்கியமான அப்டேட். இப்ப சென்னையில எவ்வளவு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமானது திருமயிலே. இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இது தரைமட்டத்துல இருந்து ஒரு 39 மீட்டர் ஆழத்துல இருக்கு. உதாரணத்துக்கு பூமிக்கடியில ஒரு 13 மாடி கட்டிடம் தலைக்கீழா இருந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். இது டிக்கெட் கவுண்டர்ஸோட சேர்த்து மொத்தமா 4 லெவல்ஸ் இருக்க போகுது. சென்னையோட வேற எந்த மெட்ரோ ஸ்டேஷன்லயும் இத்தனை லெவல் கிடையாது. இப்ப இந்த கச்சேரி ரோட், ராயப்பேட்டா ஹை ரோட், இந்த மாதிரியான ஒரு பிஸியான ஏரியாஸ்ல நிலம் கையகப்படுத்துறது அப்படின்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அங்கெல்லாம் கட்டிடத்தை இடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பழைய கட்டிடங்கள். அந்த கட்டிடத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம இங்க ட்ரெயின் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான், அதுதான் வெர்டிகல் டனல். அதாவது 2 ட்ரெயின் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல போகாது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போகும். இதனால எந்த ஒரு கட்டிடங்களையும் வரலாற்று சின்னங்களையும் அந்த ஏரியால இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருமயிலை அப்படின்றது ஒரு ஸ்டேஷன் மட்டும் இல்ல, 2 முக்கியமான வழித்தடங்கள் சந்திக்கிற இடமா இருக்கு. காரிடார் 3ல மாதவரம் டு சிப்காட் இருக்கும். காரிடார் 4ல லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி. இந்த 2 லைன்ஸுமே வெவ்வேறு உயரத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு அடியில கிராஸ் ஆகும். ஸ்டேஷனை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பிரிஞ்சு போகும். இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரும் போதும் போகும் போதும் பயங்கரமான வளைவுகள் மற்றும் மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆனா உள்ள அமர்ந்து போற உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ட்ராக் டிசைன் அப்படி பண்ணிருக்காங்க, அதனால பயணம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்க போகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 4 ஷோர் எஸ்டேட்ல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க ரொம்ப நெருக்கடியான இடம் அப்படின்றதால பிராக்டிக்கலா முடியாது. சோ இப்ப அதை அப்படியே திருமயிலைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப திருமயிலையை நோக்கி சீக்கிரமா சுரங்கம் தோண்டி முடிக்கிறதுக்காக தாமிரபரணி, வைகை, ஈகிள் மற்றும் பிளமிங்கோன்னு 4 டனல் போரிங் மிஷின்ஸ் வந்திருக்கு. இப்ப இது ஆர்கே சாலை, மந்தவெளி, லைட் ஹவுஸ் பகுதிகள் எடுத்து அப்படியே திருமயிலை நோக்கி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, மயிலாப்பூர் மாதிரியான ஒரு பிஸி ஏரியாவில், ரொம்ப பழமையான ஏரியாவில் கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு ஏரியாவில் 2 வழித்தடங்களை அமைச்சு இணைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் மேஜிக் தான் இந்த திருமயிலை ஸ்டேஷன். வந்ததுக்கு அப்புறமா இது இன்னும் நல்லா இருக்கும். இதுல அடுத்ததா வருது வடபழனி டு பூந்தமல்லி ட்ரையல் ரன். இந்த மாசத்துடைய மிடில் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சிஎம்ஆர்எல் சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்திலே இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். இந்த 6 கிலோமீட்டர் ரூட்டை முடிக்க சுமார் 4000 தொழிலாளிகள் ராப்பகலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல 3000 பேர் பாலம் கட்டவும், 600 பேர் தண்டவாளம் போடவும், மத்தவங்க சிக்னல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கமா ஒரு இடத்துல 8 கிரேன்ஸ் தான் இருக்கும். ஆனா இப்ப வேலையை சீக்கிரமா முடிக்க 57 ராட்சச கிரேன்ஸை ஒரே நேரத்தில் பயன்படுத்துறாங்க. இதை பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. மற்ற ரூட்ல இருந்து ஆட்களை இங்க கொண்டு வந்து தினமும் சராசரியா 300 மீட்டர் தூரத்துக்கு தண்டவாளம் போட்டுட்டு வராங்க. இந்த ரூட்டுடைய ஸ்பெஷல் என்னன்னா, சென்னையுடைய முதல் டபுள் டெக்கர் மெட்ரோ. ஒரு அடுக்கு மேல இன்னொரு அடுக்கு ட்ரெயின்ஸ் போகும். பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்க போது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரியான ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். ஆனா இது குறுகிய காலத்துல நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு வடபழனியில இருந்து கிளம்புற ட்ரெயின் போரூர்ல தான் முதல்ல நிற்கும். ஏன்னா நடுவில் இருக்கிற மற்ற ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஜூன் மாசம் தான் முழுசா ரெடி ஆகும். அதனால ஆரம்பத்துல இடையில நிறுத்தங்கள் இருக்காது. பூந்தமல்லி டு போரூர் பொறுத்த வரைக்கும் 9.5 கிலோமீட்டர் வருது. இந்த ரூட்டோடைய வேலை 99% முடிஞ்சிருச்சு. இந்த ரூட்ல ஸ்பீட் சர்டிபிகேட் வாங்குறதுல சில தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதனால இடைக்கால சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வடபழனி டு போரூர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கர்வ்ஸ் அதிகமா இல்ல, அதனால சீக்கிரமா அதுக்கான சர்டிபிகேட் கிடைச்சிரும்னு அதிகாரிகள் நம்புறாங்க. ஸோ இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லே வெகு விரைவா வடபழனி ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இது எல்லாமே இணைச்சிட்டாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி. ஸோ இப்படி 2 முக்கியமான அப்டேட்ஸ் இன்னைக்கு சிஎம்ஆர்எல் சைட்ல இருந்து வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம தொடர்ந்து நிறைய இந்த உள்கட்டமைப்பு சம்பந்தமா பேசுவோம். அதே போல ஐபிஎல் சம்பந்தமா நம்ம பேசுவோம். அதுக்கான டைம் இன்னும் அமையல. இன்னும் இந்த வீக்ல நிறைய வீடியோஸ் வரும். அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.